இப்போ ஒரு ஜாதகர் அவருக்கு 55 வயது அப்படிங்கிறது நடக்கிறது. தற்போது எனக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகர் கூறிய ஒரு பதிலாக இருந்தது. அவருக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருக்குது. அதில் ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இங்கே போயின்னு இருந்தது. சரி, இப்போ இவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 45 வயதில் அவருடைய ஏஎல்பி லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்ன அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் எங்கே இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துல. இவர் என்ன வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்னா இந்த ஷூட்டிங் சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, சினி ஃபீல்டில் அப்படிங்கிறது இருந்திருக்கிறாங்க. இவருக்கு அது இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போதே இவருக்கு அது சரியான நிலையாக இல்லை. எப்போ இந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக ஆரம்பித்ததோ அப்போவே இவருக்கு வேலை வருமானம் சம்மந்தப்பட்டது, ஜாதகர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்களில் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தற்போது ஏன்னா லக்ன அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு ஒரு பயணம், ஒரு அலைச்சல், ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது கொடுக்கும். இவர் அப்படி இருந்தாரானா கண்டிப்பாக அப்படி இல்லை. ஏன்னா லக்ன நட்சத்திர புள்ளி கேது பகவான் லக்னத்திலே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல தொழில் அழுத்தத்தையும் தேவையில்லாத முயற்சி வேலையிலையும் பார்த்து அவருக்கு சரி இருக்காது. அப்புறம் சூரியனுடைய நட்சத்திர புள்ளி போச்சு, அவரும் எங்கே இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில். அப்போவும் அவருக்கு சரியா இல்லை. ஏஎல்பி லக்னம் அவருக்கு கன்னியா லக்னமாக இருக்கும்போது இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது மனம் சம்பந்தப்பட்டது எங்கே உட்காந்துருக்குன்னா 8ஆம் இடத்துல. அப்போ மனம் சரியான சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடையாது. தற்போது கோச்சார கிரகங்களும் அவருக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தற்போது ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துல. இப்போ இவருக்கு நம்ம சொல்லப்பட்ட பரிகாரம் இல்லைனா சொல்லப்பட்ட வேலை இல்லைனா வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஃபீல்ட்லேயே கொஞ்சம் ஈவினிங் ஒர்க்கு இல்லைனா கொஞ்சம் எடிட்டிங் நம்ம பின்னிருந்து செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லுவோம், அதை கொஞ்சம் செய்யுங்க. அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு கிடைக்குமாகனா மிக சிறந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரன் இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி, அவர் 12ல் இருக்கிறதுனால மறைந்த வருமானம்னு சொல்லலாம். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குருவுக்கு கீழே தான் இவருடைய வருமானம்ங்கிறது. இவர் முன்னாடி வேலை பார்த்த ஒரு நபரிடம் போயிட்டு வேலை அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா இவருக்கு அந்த வேலையும் சரி வருமானமும் சரி மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நாம் சொல்லப்பட்டது.